கடந்த 10 ஆண்டுகளாக சிவவி மையநாதன் ஆலங்குடி தொகுதியில எம்எல்ஏ இருக்கிறாரு. ஆலங்குடி தொகுதியில் உள்ள அனைத்து சமுதாய மக்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு தலைவராவும் இருக்கிறாரு. இப்போ உதாரணமா, இப்ப எங்க ஊரு பெரியார் நகரு, ப 4வது வார்டு. 25 ஆண்டு காலமா போராடிக்கிட்டு இருந்தான் தண்ணிக்காக. நீர்த்தேக்க தொட்டி இப்ப வந்து 30,000 லிட்டர் கொள்ளளவு உள்ள நீர்த்தேக்க தொட்டிய சிறப்பா ஏற்படுத்தி குடுத்திருக்கிறாரு. அதோட இந்த குறுக்கு சாலையெல்லாம் வெகு சிறப்பா, ரொம்ப ரொம்ப சிறப்பாவும் பண்ணியிருக்கிறாரு. குக்கிராமம், கீழாத்தூரு. அந்த கீழாத்தூர்ல ஒரு ஆர்ட்ஸ் காலேஜையும் ஏற்படுத்தி குடுத்துருக்கிறாரு. அதனால இந்த பகுதியில வந்து அவர் வந்து இந்த ஏழை எளிய மக்களுடைய இதயத்தில அவர் இருக்கிறதுனால, அவர் வந்து தொடர்ந்து நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர் கூட சொல்லலாம். அவர் அந்த அளவுக்கு அவர் நல்லா செஞ்சிருக்கிறாரு. எல்லா மக்கள் மத்தியிலயும் சிறப்பா பழகிட்டு இருக்கிறாரு. அதனால அவர் இந்த முறையும் செய்ப்பாரு. எப்போனாலும் அவர் செய்கிற மாரி உள்ள சூழ்நிலை தான் அந்த பகுதிய தொகுதிக்கு. அவருக்கு பேரு கூட வளர்ச்சி நாயகன்கிற பேரு. வளர்ச்சி திட்ட நாயகன்கிற பேரு கூட இருக்கு மறுபேரு. அந்த மாரி இருக்கிறதுனால எல்லா மக்களுடைய இதயத்தில அவர் இடம் பிடிச்சதுனால, எந்த கட்சி வந்தாலும், எந்த விஜய் வந்தாலும் யாருமே அவர அசைக்க முடியாது. அவர் தான் நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர். இம்முறையும் சென்ற முறை கூட 27,000 வாக்கு தான் வித்தியாசத்தில ஜெயிச்சாரு. ஆனா இந்த தடவ அதிக வாக்கு வித்தியாசத்தில நம்பர் 1 ஜெயிப்பாருங்கிற எல்லா மக்களிடையும் நம்பிக்கை இருக்கு. எனக்குமே நம்பிக்கை இருக்கு. அவர் வெற்றி உறுதி. அதிக வாக்கு பெற்று வெற்றி பெறுவார். கண்டிப்பா அண்ணன் மெய்யநாதனுடைய ஓட்டு தான் இங்க அதிகமா விழுவும் கண்டிப்பா. அண்ணன் மெய்யநாதனுக்கு தான் விழுவும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. 100% அண்ணன் மெய்யநாதன் வருவாரு. திமுக தான் வெற்றி பெறும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மக்களுடைய மனநிலைங்க ஒண்ணே ஒண்ணுதாங்க. அமைச்சர் மெய்யநாதன பொறுத்தளவுல இலகுவாக பழகக்கூடியவர். தொகுதிக்கு வந்து ரொம்ப சிறப்பான பணிகளை எல்லாம் நிறையா செஞ்சிருக்காரு. அதனால மக்களுடைய மனநிலை அது எந்த கட்சி வேட்பாளரா இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய 50,000 ஓட்டுகளுக்கு மேல வெற்றி பெறக்கூடிய ஒரு வேட்பாளரா திருமிகு அமைச்சர் மெய்யநாதன் இருக்கிறாரு. நிச்சயமாக அனைத்து சமூக மக்களும் ஒற்றுமையோடு நின்று அவரை வெற்றி பெற செய்வார்கள் என்பதுதான் மக்களுடைய பேச்சா இருக்கு. வந்து சின்ன குழந்தைகள்ட்ட கேட்டா கூட சொல்லுவாங்க. மெய்யநாதன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் தெரிகிற அளவுக்கு கடந்த 10 வருஷமா சிறப்பா எம்எல்ஏ 5 வருடமாகும். கடந்த 5 வருடமா வந்து அமைச்சராகவும் இந்த தொகுதிக்கு மிகப்பெரிய சிறப்பான பணிகளை செஞ்சிருக்கிறதுனால சின்ன குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பாமர மக்கள் முதல் பணக்காரர்கள் வரை அனைத்து சமூக மக்களாலும் போற்றப்படுகிறவர் தான் வந்து திரு மெய்யநாதன் அவர்கள். நிச்சயமாக 50,000 ஓட்டுகளுக்கு மேலாக வெற்றி அடைவாருங்கிறது இந்த மக்களுடைய எதிர்பார்ப்பு.